28 வாரம் முடிவடைந்த நிலையில் ஒரு பெண்ணின் மனுவை ஏற்று கருக்கலைப்பு செய்ய அண்மையில் அனுமதித்துள்ளது உச்சநீதிமன்றம். இது அரிதினும் அரிதானது. அப்பெண் 80% பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி என்பதாலும் பக்கத்து வீட்டுக்காரர் பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டதால் உண்டான கர்ப்பம் என்பதாலும் நீதிபதி இந்த உத்தரவை கொடுத்துள்ளார். கருக்கலைப்பு உரிமை அதை சுமக்கும் பெண்ணுக்கா அரசுக்கா என்பது உலக அளவில் முடிவின்றி நடக்கும் விவாதம். இந்தியாவில் 1971ஆம் ஆண்டு கருக்கலைப்புக்கு சட்டப்பூர்வமான அனுமதி கிடைத்தது. குறிப்பிட்ட காலக்கெடு என்பது 20 வாரம் என நிர்ணயம் செய்யப்பட்டது. 2021ஆம் ஆண்டில் இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உடல்நலக் கோளாறுகள், பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட பல்வேறு அவசியமான காரணங்களின் அடிப்படையில் 24 வார கருவையும் கலைக்க சட்டப்பூர்வ அனுமதி தந்தது அரசு. ஆனால் அதில் திருமணமான பெண்கள் என குறிப்பிட்டிருந்ததால் பாலியல் வல்லுறவினால் வந்த குழந்தை என்றாலும் திருமணமாகாத பெண்ணுக்கு 24 வாரங்களில் கருவை கலைக்க உரிமை இல்லாமல் போனது. 2022இல் உச்சநீதிமன்றம் எல்லா பெண்களுக்கும் இந்த உரிமை உள்ளது என்று சொல்லி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. எனினும் கலாச்சார அடிப்படையில் பலருக்கு கருக்கலைப்பு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. திருமணமான தம்பதி 3வது குழந்தை உருவாவதை தாமதமாக அறிந்து கருக்கலைப்பு அனுமதி கேட்டு அது மறுக்கப்பட்ட தீர்ப்புகள் உள்ளன. இதை கூட கவனிக்காமல் இருந்து தாமதமாக வந்து அனுமதி கேட்பது தவறல்லவா? இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாயிற்றே என சொல்லியிருந்தார் நீதிபதி. இவ்வளவு பொறுப்பில்லாத தம்பதி அந்த குழந்தையை பெற்றெடுத்து பல்லாண்டு காலம் எந்த விதத்தில் அந்த உயிரை வளர்க்கப் போகிறார்கள் என்பதை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. கருக்கலைப்பு என்பது முடிவெடுக்க சிக்கலான விஷயம்தான். சரி போகட்டும் என்று அவர் தீர்ப்பளித்தாலும் பின்னர் இதையே மேற்கோள் காட்டி ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் கருக்கலைப்பு அனுமதி கேட்டு எல்லோரும் வரக்கூடும் என அவர் அஞ்சுவதாக தன் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். அவர் அச்சம் நியாயமானதே. வல்லுறவால் கர்ப்பம், 16 வயது கூட நிறையாத பெண்ணின் கர்ப்பம் போன்றவற்றிற்கும் சில நேரங்களில் நீதிபதிகள் கருக்கலைப்பு அனுமதி மறுத்துள்ளனர். அம்பேத்கர் சட்ட மேதையாக பாராட்டப்பட்ட போது சட்டசபையில் வைத்து முத்தான கருத்தொன்றை சொன்னார். இந்த சட்டங்களை சரியான நபர் கையாண்டால் நன்மைகள் விளையும். அதை போலவே இதே சட்டங்களை வேறு விதமாக கையாளவும் முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். 100க்கு 100 உண்மை. சட்டங்கள் வழிகாட்டு நெறிகள் மட்டுமே. சூழ்நிலைக்கு தக்கபடி அதை பயன்படுத்தி நன்மை செய்வது அதை கையாள்பவரின் கைகளில்தான் இருக்கிறது.